மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் சுமார் 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நடப்பு ஆண்டில் சுமார் 12 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் இன்று தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு ப. மோகன், கடந்த 2 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதிலும் 90 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 15 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், தேவை ஏற்பட்டால் புதிய தொழிற்பயிற்சி நிலையங்களை தொடங்க அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னால் 15 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்களை இந்த 2 ஆண்டுகளிலே மாத்திரம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தோற்றுவித்திருக்கிறார்கள் என்பதை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். அப்படி இந்த 15 நிலையங்களை தோற்றுவிப்பதற்காக நம்முடைய அம்மா அவருடைய அரசு 90.93 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, சீர்காழி தொகுதியில் வைத்தீஸ்வரன் பேரூராட்சியில் புறவழிச்சாலை அமைக்க திட்ட அறிக்கை பெறப்பட்டவுடன் சாலை அமைக்கும் பணி உடனடியாக தொடங்கப்படும் என தெரிவித்தார். மாண்புமிகு மக்களின் முதல்வர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் எங்கும் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க படிப்படியாக புறவழிச்சாலை அமைக்க ஆய்வு மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பு செய்ததன் தொடர்ச்சியாக கும்பகோணம் சீர்காழி மாநில நெடுஞ்சாலை எண் 64 தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டம் 2 மூலம் மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதில் வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சிக்கு 4.90 கிலோமீட்டர் நீள புறவழிச்சாலை அமைக்க தள ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. முழுமையான திட்ட அறிக்கை பெறப்பட்டவுடன் தொடர் நடவடிக்கை தொடரும். நடப்பாண்டில் 1691 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் சுமார் 12 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், தேவைப்படும் இடங்களில் புதிதாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கண்டிப்பாக அமைக்கப்படும் என்றும் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்தார். மாண்புமிகு மக்கள் முதல்வர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடப்பு கொள்முதல் பருவத்தில் டெல்டா மாவட்டங்களில் 1394 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களும், பிற மாவட்டங்களில் 297 நெல் கொள்முதல் நிலையங்களும், ஆக மொத்தம் 1691 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இன்று வரை 11,75,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக 75,000 கோடியே 39 லட்சம் ரூபாயும் இதுவரை மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழிகாட்டுதலோடு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பதிலளித்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி, சென்னை வேளச்சேரி விஜயநகரம் பகுதியில் புதிதாக ஆன்லைன் முன்பதிவு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் ஆன்லைன் முன்பதிவு மூலம் இதுவரை 1,30 லட்சம் பேர் பதிவு செய்து பயன்பெற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். மாண்புமிகு மக்கள் முதல்வர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருக்கரங்களால் 3/10/2011 அன்று தொடங்கி வைக்கப்பட்ட சாதனை திட்டமான ஆன்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம் மூலம் இதுவரை 1,30,02,815 டிக்கெட் முன்பதிவு செய்து பயணிகள் பயணம் செய்து மிகப்பெரிய ஒரு சாதனையை பெற்று மக்கள் மத்தியில் மகத்தான வரவேற்பை பெற்றுள்ள சாதனை திட்டமாகும். வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையத்தில் அந்த இடம் தேர்வு செய்யப்படுகின்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. இடத்தை தேர்வு செய்து உடனடியாக எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ பயணிகள் நலன் கருதி அந்த இடங்களெல்லாம் கூடுதலாக முன்பதிவு மையங்களை அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உத்தரவுகளை வழிகாட்டியாக வழங்கியிருக்கின்றார்கள். எனவே மாண்புமிகு உறுப்பினருடைய தொகுதியில் விரைவாக அந்த முன்பதிவு மையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ். பி. வேலுமணி, மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நீதித்துறையின் கட்டமைப்பை மேம்படுத்த கடந்த 4 ஆண்டுகளில் 375 கோடி ரூபாய் நிதி ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக 134 கோடி ரூபாய் மதிப்பில் 169 புதிய நீதிமன்றங்களை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மக்களின் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியில்
கடந்த 4 ஆண்டுகளில் 375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீதிமன்ற கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள் போன்ற நீதித்துறைக்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள வழக்குகளை குறைத்திட 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 169 புதிய நீதிமன்றங்களை அமைத்திடவும் மாண்பு மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார்கள். 2014-15 நிதியாண்டில் மட்டும் புதிய நீதிமன்ற கட்டடங்கள், குடியிருப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 168 கோடியே 22 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சாதனை படைத்துள்ளார்கள் என்பதை மிகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் உள்ள 1751 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூடுதல் கட்டடங்கள், பிரசவ அறைகள் மற்றும் சுற்றுச்சுவர் அமைக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மாண்புமிகு மக்களின் முதல்வர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய 1751 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடர்ந்து படிப்படியாக ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் நிதியிலிருந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தேவைப்படுகின்ற கூடுதல் கட்டிடங்கள், பிரசவ அறைகள், செவிலியர் குடியிருப்புகள், அது மட்டுமல்லாமல் சுற்றுச்சுவர்கள் போன்ற பணிகள் தொடர்ந்து படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்ற அவருடைய சட்டமன்ற தொகுதியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களும் படிப்படியாக தேவைக்கேற்ப மேம்படுத்தப்படும்